ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழச்சி சமையல். இன்றைக்கி சமையலில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு சூப்பரான லஞ்ச் ஐட்டம் பார்க்க போகிறோம். இந்த டிஃபன் பாக்ஸ்க்கு ஈஸியாக பேக் பண்ணி கொடுத்துடலாம். என்னதுன்னா மட்டர் புலாவ். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு குக்கர் வச்சுருக்கேன். குக்கரில் இப்போ ஒரு 2லேருந்து 3 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். இதில் 3 லவங்கம், கொஞ்சம் பட்டை, 2 ஏலக்காய் இது போட்டு ஒரு நிமிஷத்துக்கு வதக்கிக்கலாம். வதக்கினதுக்கப்புறமா ஒரு வெங்காயம், அதே இதில் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். ஒரு 3லேருந்து 4 பச்சை மிளகாய், காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க. இதில் மிளகாத்தூள் நம்ம எதுவும் சேர்க்க போகிறதில்ல, அதனால் பச்சை மிளகாத்தூளோட காரம் மட்டும்தான். தேவையான அளவு உப்பு, வெங்காயம் வதங்கிறதுக்காக நம்ம சேர்த்துக்கிறோம். இதையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். ஓரளவுக்கு வெங்காயம் வதங்கிருச்சு. இந்த டைமில் 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் இதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இஞ்சி பூண்டோட பேஸ்ட் பச்சை வாசனைலாம் போயாச்சு. இந்த டைமில் ஒரு அரை பழத்தோட லெமன் ஜூஸு. நம்ம இதில் தக்காளிலாம் எதுவும் சேர்க்க போகிறதில்ல, அதனால் கொஞ்சம் புளிப்புக்கு நம்ம லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிக்கிறோம். தேவைன்னா கொஞ்சம் தயிர் ஆட் பண்ணிக்கலாம் நீங்கள். இந்த டைமில் நான் 1 டம்ளர் பச்சை பட்டாணி இதில் சேர்த்துக்கிறேன். இது ஊற வச்ச பச்சை பட்டாணி. ஃப்ரெஷ் பட்டாணியாக இருந்தாலும் நம்ம அப்படியே சேர்த்துக்கலாம். இதையும் போட்டு ஒரு 2-3 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கிக்கலாம். நான் இந்த டம்ளரில் 2 டம்ளர் அரிசி எடுத்திருக்கேன், அதனால் 3 டம்ளர் தண்ணி ஊற்றிக்க போகிறோம். மூன்று டம்ளர் தண்ணி இப்போ போட்டு ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுட்டு உப்பெல்லாம் சரியாக இருக்கான்னு நம்ம டேஸ்ட் பார்த்துடலாம். உப்பெல்லாம் சரியாக இருக்குது, அதனால் நான் இப்போ எதுவும் சேர்த்துக்கல. இதை நான் திருப்பி வச்சு மூடிடுறேன். தண்ணி நல்லா கொதிக்கட்டும். தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. நான் பாஸ்மதி ரைஸை ஒரு 20 நிமிஷத்துக்கு முன்னாடி நல்லா ஊற வச்சுருக்கேன். அந்த அரிசியை இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ குக்கரை மூடி வச்சிடலாம். வெயிட் போட்டு ஒரு விசில் வச்சா போதும். விசில் அடங்கிருச்சு. இப்போ நம்ம திறந்து பார்க்கலாம். வாவ், எவ்வளோ சூப்பராக ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். இதில் கொத்தமல்லியை சேர்த்துக்கலாம். அவ்வளோதான். அடியிலேருந்து எடுத்து கலரி விட்டுக்கோங்க. பாருங்கள், சுலபமாக செஞ்சிடலாம். இந்த மட்டர் புலாவை லஞ்சுக்கு பேக் பண்ணுறதுக்கு, காலையில் இருந்து சமைக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இதை நல்லா கலரி விட்டுக்கலாம். அவ்வளோதாங்க. டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம்.
ம். ரொம்ப நல்லா இருக்கு. இது கூட மஞ்சூரியன் அந்த மாரி எதனா பண்ணிட்டு நம்ம சாப்பிடலாம். இல்லைனா இதை மட்டுமே சாப்பிட்டாலும் நல்லா தான் இருக்கும். இதை உங்கள் வீட்டில் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா என் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எப்படி இருக்குன்னு செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ்.